ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுரக்காய் ப்ரான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்ய 300 கிராம் அளவு க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் அளவு சுரக்காயும் 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினப்புறம் இதில் ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் அளவு ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் சுரக்காயும் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரான் சேர்த்த உடனே நம்ம இதில் உப்பு சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா உப்பு சேர்ந்து அந்த ப்ரான் வெந்து வரும். ப்ரான் சேர்த்த உடனே ப்ரான்லேருந்து நமக்கு தண்ணி விடும். அதுலேயே நம்ம அதை குக் பண்ணிடலாம். அது ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பித்ததும் நம்ம இதில் தக்காளியும் சுரக்காயும் சேர்த்துக்கலாம். சுரக்காயிலையும் நமக்கு வேகும் போது தண்ணி கிடைக்கும். அதனால் இந்த தொக்குக்கு தண்ணி நம்ம தனியாக விட தேவையில்ல. இந்த சுரக்காயிலேருந்து வர தண்ணியிலே இந்த ப்ரான், சுரக்காய் எல்லாமே குக் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது தண்ணி நல்லா விட்டுருக்கு இந்த சுரக்காயிலேருந்து. அதெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வரட்டும். இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ப்ரான் வாஷ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் மஞ்சத்தூள் தனியாக சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துருந்தோம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கிட்டு ஓப்பன்லேயே இதை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்துற வரலையும் வச்சுக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் துருவின கொப்பரை தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் இல்லாதவங்க நார்மலான தேங்காயை கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட சுரக்காய் ப்ரான் தொக்கு தயாராகிடும். கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுரக்காயில் ப்ரானோட சாரெல்லாம் ஏறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக நான்வெஜ் சமைக்கும் போது காய்கறி சேர்த்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.